29 பாடத்துல முக்கியமான நேத்து கூட நேற்று நடத்தினேன். இதை பத்தி நடத்தினேன். நேற்று சாயங்காலம் ஒரு 8:15 கூப்பிட்டுருந்தேன். ஒரு 2-3 பேர் வந்திருந்தாங்க புதுசா. நேற்று 8:15 ஒரு சும்மா ஒரு இது வச்சிருந்தேன். 8:15 நேற்று 8:15 ஆமா இரவு 8:15. உங்களுக்கு வந்து 10 10:45 போயிருக்கு. உங்களுக்கு 10:45 போயிருக்கு. உங்களுக்கு கூட அனுப்பிச்சிருந்தேன். இன்னைக்கு கூட பார்த்தீங்க. நேரம் ஆமாங்க வேணுமல்ல வெளியே பாவம், இருந்தேங்க. அலைஞ்சிட்டே இருந்தா. நேற்று நல்லா இருந்தது. நேற்று நிகழ்ச்சி நல்லா இருந்ததுங்க ஐயா. பாண்டிச்சேரி நிகழ்ச்சி. நேற்று பாண்டிச்சேரி நிகழ்ச்சி ரொம்ப நல்லா இருந்தது. ஹங்கேரி மாணவர் ஒருத்தர் சந்திச்சேன். ஹங்கேரி ஹங்கேரியிலிருந்து நிறைய, ஹங்கேரி, ஜெர்மனி, அப்புறம் மெக்சிகோல இருந்து வந்துடுது. எல்லாம் தமிழ் படிக்கிறாங்க ஐயா எல்லாமே. மெக்சிகோல இருந்து தமிழ் படிச்சுட்டு இருக்காரு. ஹங்கேரியில இருந்து தமிழ் படிக்கிறாரு. தமிழ் படிச்சுட்டு இருக்காரு. மொத்தத்துல தமிழ் வேகமா பரவிட்டு இருக்குது. அது எப்படின்னா ஒவ்வொரு நாட்டிலையும் அவங்கவுங்க நாட்டிலையும் பல்கலைக்கழகத்துல இந்த குருகுல கல்வி கொண்டு வரணும் ஐயா. செய்முறை கல்வி ஒவ்வொரு நாட்டிலையும் கொண்டுட்டு வரணும். இது ஒவ்வொரு நாட்டிலையும் இங்க வந்து பாத்தீங்கன்னா பிரெஞ்சு நாட்டினுடைய ஆராய்ச்சி மையம் இருக்குது பாண்டிச்சேரி. அதனாலதான் இந்த பேதம் இல்லாமல் எங்களை சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதுதாங்க விஷயமே. அதாவது வெறுப்பு இல்லாமல் சொல்லித்தரணுங்கிற ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா. அது வந்து தொடக்க காலத்துல இவனுக்கு எல்லாம் ஏதோ பண்ணியிருக்கானுங்க. அதனாலதான் அது நடந்திருக்கு. அந்த வெறுப்பு அப்படிங்கிற நிலையில கல்வி கொடுக்கும் பொழுதுதான் அந்த பிரிவினை வருதுங்க. அது வெள்ளைக்காரன் பார்த்துட்டு அவன் என்ன பண்ணிட்டான், இந்த பிரிவினை ஒழிக்கிறதுக்கு அவசரத்துக்கு என்ன பண்ணிட்டான்னா இந்த மதிப்பெண் கொள்ளி உள்ள கொண்டு விட்டான். அது கொண்டு வரும் பொழுது அதுவும் தப்பா போயிடுச்சு. இவனுக்கு ஆசிரியர் பண்ற தப்பு சமூகத்தை பாதிக்குதுங்கிறது இதுதாங்க ஐயா. ஆசிரியர் பண்ற தப்பு என்ன திருடோகச்சந்தர்? அதான் யோசிக்கிறேன் என்ன தப்பு நடந்திருக்கும் அப்படின்னு. அந்த பிரிவினையை உண்டாக்கணும். இதுதாங்க வேற்றுமைங்க ஐயா. வேற்றுமை தேவையில்லை. பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் அப்படி ஒண்ணு இருக்கு. வள்ளுவர் சொல்லுவாரு, தகுதி என ஒன்று நன்றே பகுதியால் பார்ப்பட்டு ஒழுக பெறும்பாரு. இப்ப தகுதி அந்த இல்லாதவன் காலத்துல அப்ப அவர் எழுதுன காலத்துல பிரிவினை எழுந்திருக்கு, அதனாலதான் எழுதியிருக்காரு அப்பயும். தகுதி என ஒன்று நன்றே பகுதியால் பார்ப்பட்டு ஒழுக பெறுகிறாரு. இப்போ வந்து ஒண்ணுமே தெரியாது, அவனுக்கு போய் விமானம் ஓட்ட முடியுமா? ஜனாதிபதிங்கிறதுக்காக ஒரு விமானம் ஓட்டுறதை கத்துக் கொடு, விமானம் ஓட்ட விட முடியுமான்னு கேட்கறேன். அவருக்கு எதுவுமே தெரியாது. அவர் நாட்டுடைய அரசருங்க. சரி விமானம் ஓட்டுக்குன்னு என்ன இருக்கிற ரொம்ப கோயிண்டா அதேதான். சரி, அதே நேரத்துல அதே விமானம் ஓட்ட கத்துக்கணும். அதுதானே அடிப்படை. ஓட்டுநர்னா ஓட்டுநர் பயிற்சி இருக்கணும். அவன் தானே வண்டி ஓட்டணும். ஓட்டுநர் பயிற்சி தெரியாத வண்டி விட்டா எத்தனை பேர் சாவாங்க? இது இயற்கை தான். அப்படின்னா அந்த ஓட்டுநர் பயிற்சி அவன் எடுக்கணும்னா அவன் அந்த முயற்சி அவன் எடுத்துருக்கணும். நீ என்ன பண்ற தெரியுமா? நானெல்லாம் ஓட்டுநர் பயிற்சியிலே செய்ய மாட்டேன், எனக்கு வந்து கருணை அடிப்படையில் நீங்க வண்டி ஓட்டுறதுக்கு உரிமை கொடுக்கணும்னா என்ன ஆகும்? சரி, கருணைங்கிறது எங்கிருந்து வருதுன்னு நான் கேட்கறேன். அப்ப திருவள்ளுவர் வந்து முயற்சி செய்யாதவனுக்கு எதுவும் கிடைக்காதுங்கிறாரு. இப்ப நீ யாருக்கு சொல்லுவீங்க இங்க? அப்படின்னு நான் என்ன தெரியுமா அர்த்தம் அதுக்கு? இந்த ஒவ்வொரு மனிதனுமே அதுக்குதான் இயற்கை. இந்த எங்க வந்து மாட்டிக்கிட்டாங்கன்னா எல்லாத்துக்கும் மூளை கொடுத்துருக்குது இயற்கை. அந்த மூளை இருக்கிறவங்க பயன்படுத்தணும். இது பயன்பாடு எல்லையற்றது. இகழ்ந்து பேசுவது எல்லா உயிருக்கும் பொதுவானது. நீங்க ஒரு சிங்கத்திட்டு போனாலும் ஒரு அப்படிங்க, ஒரு புதுசா பழகிட்ட போனீங்கன்னா ஒரு மாதிரி திரும்பிட்டு தான் போவான். அது இகழ்ந்து பேசுதல். இகழ் என்ப எல்லா உயிர்க்கும். இகழ் என்ப எல்லா உயிர்க்கும். பகல் என்னும் பண்பின்மை பாரிக்கும். இந்த இடத்துல பகல்னா பிரித்து பார்த்தல்னு பேரு. பகல்னால பிரித்தல்னு அர்த்தம். ஒரு நாளின் இன்னொரு பகுதி தான் பகல். ஒரு நாளுடைய இன்னொரு பகுதி பகல், இன்னொரு பகுதி இரவு. ஒரு நாள் ரெண்டா பிரிச்சு என்ன வருது? ஒரு நாளை இரண்டாக பிரித்தால் பகல் ஒண்ணு இரவு ஒண்ணு.
அது பகல்னாக்க பகுதின்னு அர்த்தம். சரி, அது இருக்கட்டும். இதுல என்ன ஆச்சரியம்னு கேட்டீங்கன்னா, தமிழ்ல மட்டும்தான் ஆச்சரியமா இருக்கு. நேத்து ஒருத்தர் ஒரு சொற்பொழிவாளர் பேசின ஒரு இலக்கிய சொற்பொழிவாளர் பேசினார், பார்த்தேன். எதிர்மறை சொல்லுக்கு புதிய சொல் போடுவாங்க. இப்ப நன்மைன்னு தீமைன்னு போடுவாங்க, நல்லதுன்னு கெட்டதுன்னு போடுவாங்க. இப்படி எப்படி பார்த்தாலும் ஒரு சொல்லுக்கு எதிர்ச்சொல் போடுவாங்க. ஆனா ஆங்கிலத்துல அப்படின்னா லைக் டிஸ்லைக்கும்பா, சார்ஜ் டிஸ்சார்ஜும்பா. புதிய சொல் அவங்ககிட்ட கிடையாது. சார்ஜ் டிஸ்சார்ஜ், டிஸ்சார்ஜ். லைக்கு டிஸ்லைக்கு இப்படி போட்டு போவோம். ஆனா இங்க மட்டும் எப்படின்னா, இங்க சார்ஜ்னா டிஸ்சார்ஜும்பா, அதே பக்கத்துல டி டி ஏ எதுன்னு சேர்த்திருப்பா. ஆனால் தமிழ்ல மட்டும்தான் ஏற்றம்னா இறக்கம், நல்லது கெட்டது, நன்மை தீமை, இரவு பகல், இப்படி வித்தியாசமா கொண்டு போயிட்டே இருப்பாங்க தமிழ். இந்த தமிழ்ல ஒரு அறிவார்ந்த தமிழுங்கிற பார்த்தீங்களா, அது இயற்கையாகவே தமிழுக்கு மட்டும் அவ்வளவு சரி. காரணமே இந்த 33 டிகிரில வாழ்றான் பாருங்க, அதுதான் காரணம். இயற்கை தேர்ந்தெடுத்திருக்குது. இன்னைக்கும் இன்னைக்கும் வந்து பாத்தீங்கன்னா, குமரி கண்டத்துல இருந்து தெற்குல இருந்து வடக்கு போனீங்கிறாங்க. இப்ப என்ன சொல்றாங்கன்னு, தெற்குல இருந்து வடக்கு போனாங்க அப்படிங்கறத திருக்குறளே இருக்கு, தொல்காப்பியத்துல வருது, சிலப்பதிகாரத்துல வருது, இங்க இருந்து வருது. சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். மரபணு ரீதி என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா, இதெல்லாம் குழப்பம் பாருங்க. இயற்கை எப்படியெல்லாம் இந்த குழப்பது பாருங்க. மரபணு ரீதியில பாத்தீங்கன்னா, ஆப்பிரிக்கால இருந்து பிறந்து ஆப்பிரிக்கா கண்டத்துல அந்த கருப்புல இருந்து வந்திருக்கிறான், நம்ம உடம்பு ஜீன்ல இருக்குதுங்கிறான். சரி, ஜீன்ல இருக்குதுங்க. இங்க கூட ஆராய்ச்சி பண்ணாங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா, தேனி மாவட்டத்துல மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டியும், மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டியும், லண்டன்ல இருக்கிற ஆக்ஸ்போர்டுன்னு நினைக்கிறேன், ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி ரெண்டும் சேர்ந்து மரபணு ஆராய்ச்சி பண்ணாங்க. உலகம் பூரா சேர்ந்து எல்லா நாடுகளையும் பிளட் சாம்பிள் எடுக்கிறது. எடுத்து இப்போ உதாரணத்துக்கு ஆப்பிரிக்கால ஒரு பிளட் சாம்பிள் எடுக்கிறது. அதை கொண்டு போய் அண்டார்டிகால வாழுகின்ற ஒரு எக்ஸிமோக்கரும் பாருங்க, அவனுடைய பிளட் சாம்பிள் எடுக்கிறது. ரெண்டையும் மேட்ச் பண்ணி பார்க்கறது, ஏதாவது பொருந்துதான்னு காட்ட. ஆமா பொருந்துதுங்கிறான். அப்போ அரப ஆப்பிரிக்க கண்டம் எங்க இருக்குது, பனிக்கண்டம் எங்க இருக்குது, அது ஒண்ணு. அதே போல இந்தியாவில் ஒரு ஆளை எடுக்கிறாங்க. இப்ப எடுத்தாங்க, அவர் பேரு விருமாண்டின் பேரு, கம்பம் தேனி மாவட்டத்தை சேர்ந்தவர், கணிப்பொறிவியல் படிச்சிருக்காரு. அவர் காமராஜ் யூனிவர்சிட்டி படிச்சவர். அவருடைய ரத்த மாதிரி எடுத்து சோதனை பண்ணி பார்க்காங்க. அது என்னமோ ஒரு நம்பர் கூட இருக்கு, நீ போட்டு பாருங்க, டிஎன்ஏ டெஸ்ட். அந்த ரத்த மாதிரியுமே ஆப்பிரிக்கால இருக்கிற ஒரு மனிதனுடைய ரத்தம் மாதிரி ரெண்டு ஒத்து போகுது. கிட்டத்தட்ட 81,000 ஆண்டுகளுக்கு முன்பாக அது பரவி இருக்க வேண்டும்னு ஆதாரம் கொடுக்குறாங்க. அப்போ சரி, அப்படின்னா ஏன் அறிவு வரல அவங்களுக்கு எல்லாம்? நம்மளோட பாட்டின ஆயிரக்கணக்கான கண்டுபிடிப்புகளும் ஆயிரக்கணக்கான அறிவியலும் இங்க வந்தாச்சு. இரும்பை கண்டுபிடித்தல், இரும்புல 4 வகை 5 வகை இரும்பு இருக்குது. தேன் இரும்பு, கெட்டி இரும்பு, உருக்கு இரும்பு, எக்கு இரும்பு தான் வந்து இது செய்வாங்க, கருவிகள், போர்க்கருவிகள் செய்யறது. எல்லாரும் போர் புரிஞ்சிருக்காங்க, போர்க்கருவி செய்யறது. எக்குங்கிறது சாதாரண விஷயம் இல்லை, உங்களுக்கு தெரியும். எக்குக்கு முன்னாடி உருக்குன்னு ஒன்று இருக்குது, உருக்குக்கு முன்னாடி தேன் இரும்புன்னு ஒன்று இருக்குது. தேன் இரும்பு சாப்பிட்டுருக்கீங்க? தேன் இரும்பு அப்படி மென்மையா இருக்கு, வாயில வச்சுன்னு ஒரு மாதிரி சுடு சுடு. சாதாரண இரும்பு தேன் இரும்பு, சும்மா ஊசி செய்யறது, இது செய்யறது, சாதாரண இரும்பு பொருள் செய்யறது. அது தேன் இரும்பு தான். அதுக்கு ஒரு மைல்டு ஸ்டீல், தேன் இரும்புறது ஒன்றும் இல்லை, மைல்டு ஸ்டீல். அதை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அதை கண்டுபிடிச்சிட்டு இதுதான் இந்த ஓலைச்சுவடியை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இந்த ஓலைச்சுவடி எழுதுறதை நான் பார்த்தேன், ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நானும் ஓலைச்சுவடி பத்தி கேள்விப்பட்டிருக்கோம், அப்படி இப்படின்னு கேள்விப்பட்டு ஓலைச்சுவடி எழுதுனாங்க அப்படின்னு. ஆனா ஓலைச்சுவடி ஆராய்ச்சி மையத்துக்கு போகும்பொழுதுதான் அது எழுதுறதுக்கு என்ன கஷ்டப்பட்டிருக்காங்க, எப்படி பாதுகாத்திருக்காங்க. ஒரு ஓலைச்சுவடி அதிகபட்சமா 200 ஆண்டுகளுக்கு மேல, 250 ஆண்டுகள் அதிகபட்சமா அவங்க 400 ஆண்டுகள்ங்கிறாங்க. சரி, ஒரு திருவள்ளுவர் வந்து இப்ப நிச்சயமா உண்மையான திருவள்ளுவர் எழுதிய ஓலைச்சுவடி இருக்குமானா இல்லை, இருக்காது. ஏன்னா அது என்ன மந்திரம் போட்டாலும் நீங்க வந்து ஓலைச்சுவடி தான் எழுதிட்டு போறீங்க. அந்த ஓலைச்சுவடி எப்படி பக்குவப்படுத்துறீங்க அதை நான் பார்த்துட்டேன். அதனால அந்த ஓலைச்சுவடி எப்படி தயாரிப்பாங்க அப்படிங்கறத பத்தி பார்த்தா பிரம்மாண்டமா இருக்குது.
எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்க பாருங்க. அத இந்த எழுத்தை கண்டுபிடிச்சவன் இவன் தான் தெரியுது நமக்கு. அதுவும் தெரியுது. அது பெருவிரல் நகம் இருக்கு இல்லையா? பெருவிரல் நகத்துல பெருவிரல் நகத்தை வளர்த்த வேண்டியது. பார்த்தீங்கன்னா விரலை விட்டுட்டு அது வந்து ஒரு இன்ச்சாவது வெளியே வருது, 2 இன்ச்சு வெளியே வருது. அந்த வெளியே இருக்கிற நகத்தில் சின்ன ஓட்டை போட்டு அதுக்குள்ள எழுத்தாணி இப்படி வச்சுக்கிறதுங்க ஐயா. ஏன்னா இந்த பெருவிரல் வந்து அந்த எழுத்தாணியை அந்த முனையை வந்து எங்கேயும் நகுத்தாம பார்த்துக்குது. புரியுதா? இந்த இடத்துல ஒரு நகம் வளர்த்திக்க வேண்டியது, இதில் ஓட்டை இதில் எழுத்தாணி வச்சுக்க வேண்டியது, இப்படி வச்சு எழுத வேண்டியது. இந்த நகை என்ன பண்ணுதுன்னா, நகத்துக்கு ஓட்டைகளை ஊசி சொருகிட்டோம்னா அந்த நகராது இல்லை எங்கேயுமே, அதுக்காக ஊசி முனை நகராம இருக்கிறதுக்காக அப்படின்னா இப்படி இப்படி நகர்த்திக்கிறாங்க. நம்மளால இப்படித்தான் அறிவு வேலை செஞ்சிருக்கு பாருங்க, பயங்கரமா இருக்கு. இது எதுக்கு நான் சொல்றேன்னா, இந்த அறிவெல்லாம் இவனுக்கு வந்துருச்சு. இது அப்ப கூரிய முனை இருந்தா தான் எழுத முடியும். எது கூரிய முனை இருந்தா தான் பணவடையில் எழுத முடியும். அந்த பணவடை வந்து நேரடியா இப்ப இருக்க நேரடியா படமழை எடுத்து எழுத மாட்டாங்க. அதை வேக வச்சு குறிப்பிட்ட இதுல வேக வச்சு பதப்படுத்தி காய வச்சு அதுக்கப்புறம் உப்புக்கல் போட்டு தேய்ச்சிருக்கிறாங்க. சொரசொரப்பு போட்டு தேய்ச்சி அந்த ஓலையை நெகு பண்ணியிருக்காங்க. இப்படிலாம் பண்ணியிருக்காங்க. பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த எழுதுறாங்க. அப்படி எழுதினாலுமே ஒரு 300 ஆண்டுகள் 400 ஆண்டுகள் அது நல்ல தரமான இதா இருந்தா 400 ஆண்டுங்கிறாங்க. சரி, அப்படின்னா 2000 ஆண்டுக்கு முன்னாடி திருவள்ளுவர் வந்து ஓலைச்சுவடி எழுதியிருக்காருன்னு வச்சுக்கோங்க. அவர் அப்ப எழுதியிருப்பாரு. எழுதி வச்சு பதப்படுத்தி வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு 300 ஆண்டுகள் 400 ஆண்டுகள் அதை பாதுகாத்துட்டே வந்து ஒரு 350வது ஆண்டுல அது உடைய இருக்க வாய்ப்பு இருக்கு. உடைஞ்சுதான் போகும். அதை வந்து அவர் படி எடுக்கணும். எத்தனை ஆண்டுக்கு அப்புறம்? 100 ஆண்டுக்கு அப்புறம், 300 ஆண்டு 400 ஆண்டுக்கு அப்புறம், 350 ஆண்டுக்கு அப்புறம். அந்த 350 எத்தனை தலைமுறை மாறி இருக்கும்? கற்பனையை பேசி பாருங்க. 350 ஆண்டு எத்தனை தலைமுறை மாறி இருக்கும்? ஒரு அந்த 4 அந்த தலைமுறை. தலைமுறை வந்து இந்த புத்தகத்தை காப்பாற்றணுங்கிற என்ன இருக்கணும்? அவனுக்கு வந்து எழுத்தறிவு. அவன் எடுத்து மறுபடியும் அந்த படி எடுக்கணும். படி எடுத்து இந்த நொறுங்கி போற அதை வந்து அதுக்கு ஏதாவது ஒரு மரியாதை பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். என்னமோ தெரியல. அந்த ஓலையை காப்பாற்றணும். அப்ப 400 ஆண்டுக்கு ஒவ்வொரு முறையும் நீ என்ன வரணும்? நகல் எடுக்கிற மாதிரி அதை புதுப்பிச்சுட்டே வரணுங்க ஐயா. நினைச்ச கூட பார்க்க முடியல. எப்படி? இப்ப நமக்கு 2000 ஆண்டு திருவள்ளுவருடைய எழுத்து, அந்த அமைதி எழுத்து முறை பார்க்கும்போது என்ன சொல்றாங்க விஞ்ஞானிகள் ஆராய்ச்சியாளர்கள்? 2100 ஆண்டுங்கிறாங்க. அப்படின்னா இந்த 2000 ஆண்டுகளை பாதுகாக்கப்பட்டு 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 படி எடுக்கப்பட்டு நகல் எடுத்து எடுத்து நம்ம கைக்கு வந்திருக்கு. அப்படின்னா இது எங்கிருந்து கிளம்புது பாருங்க. இந்த மாதிரி எத்தனாயிரம் ஓலைச்சுவடி. வி சாமிநாத ஐயர் எல்லாருமே பங்களிப்பு செஞ்சிருக்கிறாங்க. எங்கேயோ ஒரு இடத்துல என்ன ஆகி போச்சுன்னா எதுவும் ஆயிருக்கு. நம்ம அதை பேச தேவையில்லை. பழையன கழிதலும் புதியன புகுதலும். எனக்கு அது அப்படி நம்ம எங்கேயோ போய் ஏதோ பண்ணி நம்ம செய்முறை இத்தனை செய்முறையை நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம். எங்கேயோ அது பேசிக்கிட்டோம். எங்கேயோ ஒரு தவறு நடந்திருக்கு. எவனா வந்து வயிற்று பிழப்புக்காக ஏமாத்தி இருக்கான்னு தெரிஞ்சு போச்சு. வயிற்று பிழப்புக்காக நாயும் பிழைக்கும் இந்த பிழைப்பு நத்தி பிழைப்பது ஒரு பிழைப்பான்னு பாவேதர் ஒரு பாட்டு பாடுவார். அந்த மாதிரி நேற்று நான் அப்படியே கடற்கரையோரத்தை அப்படி பேசிட்டு போகும்பொழுது சொன்னேன் பாரு, தமிழை வயிற்று பிழப்புக்காக பயன்படுத்துவது கொடுமை, சமஸ்கிருதத்தையும் வயிற்று பிழப்புக்காக பயன்படுத்துவது கொடுமை. இன்னைக்கு வந்து கால கொடுமைங்காங்க 2 பேரும் ஏமாத்திட்டு இருக்காங்க. தமிழை பேசி ஏமாற்றுவது, சமஸ்கிருதத்தை பத்தி பேசி ஏமாற்றுவது. தொழில் எதுவாக இருக்கலாம், அந்த மொழியில் இருக்கிற அறிவியலை பாரபட்சம் இல்லாமல் சொல்லித்தர வேண்டும். அதான் விஷயமே. ஒருத்தர் வந்து கேட்கறான், நம்ம ஏன் இந்த நீர்மட்டத்தை இப்படி எல்லாம் மலிவாக்குறோம்னா கேட்கறான், சொல்லி கொடுப்போம், அவ்வளவுதான். ஒரு கட்டத்தில் நான் இதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஏன்னா நம்ம நம்ம எந்த ஒரு பொருளையும் மலிவாகவும் கொடுக்க முடியாது. எந்த ஒரு பொருளை மலிவாக கொடுத்தோம்னா மரியாதையும் இருக்காது. ஆனால் மலிவாக ஒரு பொருளை பெறக்கூடாதுன்னு இதில் இருக்கு. செய்முறை கல்வியை குறிப்பாக கல்வியை மலிவாக பெறக்கூடாதுன்னு விதி இருக்கு. உற்றுளி அது ஆரியப்படை கடுந்த நெடுஞ்செழியன் அப்படின்னு ஒரு புறநானூற்றுல அவர் சொல்றாரு, ஒரு அரசர் சொல்றாரு, உற்றுளி உதவியும் உருபொருள் கொடுத்தும் பிச்சை நிலை முனையாது கற்கை நன்றி எழுதுறாரு.
உற்றுளி உதவியும், ஆசிரியருக்கு உதவி செய்யணும். உருபொருள் கொடுத்தும், உருபொருள்னா பெரிய பெரிய பொருள் கொடுக்கணுங்கிறான். என்ன ஐயா பன்னீர்செல்வம்? புரியுதுங்கய்யா, புரியுது. உற்றுளி உதவியும், ஆசிரியருக்கு உதவி செய்ய வேண்டும். உருபொருள் கொடுத்தும், அதான் உருபொருள் என்ன? பொருள் போட்டுக்க வேண்டியதானே. உருபொருள் என்னங்க? உற்ற பொருள், அதற்குரிய பொருள். பெரிய பொருள் கொடுக்கணுங்கிறான். சின்ன பொருள்லாம் கொடுத்து கேவலப்படுத்திருக்காருங்கிறான். என்னது? நான் சொல்லல, அது இருக்குது. உருபொருளும் அது உருபொருளும் கொடுத்து பிற்றை நிலை முடியாது. பிற்றை முடியாதுன்னா துன்பப்படாம வருத்தப்படாம, பிற்றை நிலை முடியாது கற்றல் நன்றி எழுதியிருக்காரு. இந்த இடத்துல வள்ளுவர் சொல்லுவாரு, இந்த ஏமாத்துக்காரன் பித்தலாட்டுக்காரன் மட்டும் பாருங்களா, அவன் சம்பாரிச்ச பொருள் அரசுக்கு சொந்தம்னு எழுதுறாரு. அதே இடத்துல உருபொருளும் உள்கு பொருளும் அரசின் பொருளே அப்படின்னு எழுதியிருப்பாரு. திருடிட்டு கொண்டு பணம் கொண்டு வச்சுக்கிறேன் பாருங்க. அதை திருடிட்டு பணம் வச்சுக்கிறீங்களா எல்லாரும்? 300 கோடி 400 கோடி போட்டு மடக்கி வச்சிருக்கிறீங்க இல்லையா? அதெல்லாம் யாருக்கு சொந்தம் கேட்டீங்கன்னா அரசாங்கத்துக்கு சொல்லணும்னு சொல்றாரு அவரு. அதாவது நீ பணத்தை வாங்கி, பணத்தையோ செல்வத்தையோ வாங்கி யாருக்கும் பயன்படாம இன்னைக்கு 91 பேருடைய வேலையா இருக்கு. பிளாக் மணி அதெல்லாம் அதேதான் அழகா சொல்றாரு. இதெல்லாம் யார் பொருள் தெரியுமா? ஒன்னார் தெருபொருளும், அதாவது ஒன்னார் தெருபொருளும் உருபொருளும். ஒன்னார் தெருன்னு யார்? இந்த இடத்துல ஒன்னார் தெருபொருள்னு பாரு. தெருபொருள்னு திரண்ட செல்வத்தை, திரண்ட தெருபொருள் திரண்ட செல்வத்தை. ஒன்னார்னு யாரு தெரியுமா? தீய வேலையே செய்யறவன். ஒன்னார்னு தீய வேலை செய்யறவன்னு வருதான். இந்த தீய வேலை செய்யறவன் பணத்தை தேடி வைத்துக் கொண்டு இருப்பது, அந்த பொருள் யாருக்கு சொல்ல தெரியுமா? அரசன் பொருள் எழுதுறாரு. இந்த அரசனுக்கு சொன்ன கூட அப்படிங்கிற கடைசியில் கேப்சர் பண்ணி அரசாங்கம் தான் எடுத்துட்டு போகுது. பிளாக் மணியில படிச்சுட்டு போகுது. அவ கடை கொடுக்கறதுலாம் அவனை இப்படிலாம் இருக்குது. ஆக அந்த உற்றிலி உதவியும் உருபொருள் கொடுத்தும், அப்புறம் இப்ப கீழே சொல்லிட்டு அவர் சொல்லுவாரு, கீழ்ப்பால் ஒருவன் கற்பில் மேல்பால் அவன் கண் படுமே. அது கீழே சொல்றாருன்னா, அறிவுடைய நாரும் அரசனும் செல்லும். அதாவது அறிவுடையானை சார்ந்து அரசன் செல்லும் எழுதுறாரு. எங்க அறிவு இருக்குதோ அந்த அறிவை நோக்கி அரசன் செல்வான் அப்படிங்குது. இப்ப மதிப்பெண் கல்வி முடிச்சங்காட்டி, இப்ப மதிப்பெண் கல்வி வந்துருச்சு இல்லையா? மதிப்பெண் கல்வி என்ன தெரியுமா? நீ அதுல இருக்கிறத படிச்சு 40 மார்க் வாங்கிட்டு நீ அறிவாளிங்கிற மாதிரி பொய்யா கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப யாருக்கு மதிப்பு இல்லை. அப்ப யாருக்கு மதிப்புனா கண்டுபிடிப்பாளருக்கு மட்டும்தான் மதிப்பு இருக்குது. அதே விஷயமே பிரச்சனையை தீர்ப்பது. இப்ப நம்ம நாட்டுல இருக்கிற கண்டுபிடிப்பு எல்லாம் கிடையாது. எல்லாம் எப்படின்னு கேட்டீங்கன்னா, பட் ஆனா எல்லாரும் எப்படிங்க ஆராய்ச்சியில இறங்குவாங்க? எல்லாரும் எப்படி ஆராய்ச்சியில இறங்க முடியும் அப்படின்றதுதான் கேள்வி. புதிய கண்டுபிடித்தல இந்தியாவில இல்லையே நான் சொல்ல வர்றேன். என்ன கண்டுபிடித்தல்? புதியன. அதுக்கு பேரு என்ன? புதியன அப்படின்னா படிச்சவங்க தான் கண்டுபிடிக்க முடியும். இப்ப பாத்தீங்கன்னா இல்ல நான் பிராமணர்கள் எதை படித்தவர்கள் என்னாங்க சொந்த மொழியை படித்து, அதுதாங்க சொந்த மொழியை பயன்படுத்தி பிரச்சனைக்கு தீர்வு காண்றவங்க தான் கண்டுபிடித்தலே தவிர, எதை படித்தவன இயற்கையை படித்தவங்கன்னு அர்த்தம். இயற்கையை படித்தவன கண்டுபிடிக்க முடியும். நீ கணக்காக 2 தான் வந்தாகணும். கணக்குல வந்தாகணும். இயற்கை சட்டத்தை புரிந்தாகணும். ஒன்னா பெருசை கண்டுபிடிப்ப அல்லது சிறுசை கண்டுபிடிப்ப. பெருசுன்னா கண்ணுக்கு தெரியிற பொருள், சிறுசுன்னா கண்ணுக்கு தெரியாத பொருள். இவ்வளவுதான். எல்லாம் இயற்கை சட்டத்திலிருந்து பாடங்கள் எழுத முடியும். படித்தவர்கள் கண்டுபிடிப்பாங்கன்னா எப்படி கேள்வி வைக்கணும்? எதை படித்தவர்கள்? அந்த இயற்கை நுட்பத்தை பிசிக்ஸ்னாவே என்ன தெரியுமா அர்த்தங்க? பிசிக்ஸ்னாவ இயற்கையை படித்தல்னு அர்த்தம். பிசிக்ஸ் இங்கிலீஷ்ல சொல்றீங்களா? அதுக்கு என்ன தெரியுமா அர்த்தம்? இயங்கு இயலை படித்தல். இயற்பியல். இயல்பா நடக்கிறது. எது இயல்பா நடக்கும்? அணு இயல்பா நடக்கும். அந்த பொருள் பெரிய கண்ணுல பாக்குற பெரிய பொருள் இருக்கு இல்லையா, அது இயல்பு நடக்கும். அந்த பெரிய பொருளுக்கான இயல்பு நடக்கும். சின்ன பொருளுக்கான இயல்பு நடக்கும். இவ்வளவுதான். அதுக்கு பிசிக்ஸ் அதான் விதி. அப்படின்னா இயற்கை அறிந்து எழுதுதல். எல்லா விஞ்ஞானிகளும் இயற்கை அதுக்கு என்னன்னா பள்ளிக்கூடத்து போய் படிப்பான், அது ஒரு பழக்கம். தானாவே கண்டுபிடிப்பான், அது ஒரு பழக்கம். அங்க எப்படி மேலைநாட்டு எப்படின்னு கேட்டீங்கன்னா, யார் கண்டுபிடிக்கிறாங்களோ, யார் பிரச்சனையை தீர்க்கிறாங்களோ அவன் தான் அறிவாளிங்கிறாங்க. நீ அதனாலதான்
இந்தியா ரொம்ப காலத்துக்கு அப்புறம் தான் பேடன்ட்னு ஒண்ணு கொண்டு வந்தாங்க. யாரு வேணாலும் கண்டுபிடிச்சாலும் பதிவு பண்ணிக்கலாம். அப்ப இந்த பேடன்ட்னு வருகின்ற பொழுது எது தேவையில்லை? இந்த பள்ளிக்கூடத்துல போய் நீ 10 வருஷம் வரைக்கும் நீ படிச்சிருக்கணுங்கிற விதி தேவையில்லை. பட் ஆனா அப்ப பள்ளிக்கூடத்துல அறிவு போய் எதை எப்படிங்க வளரும் ஸ்டார்டிங்ல? அறிவு நீ எங்க அதை பண்ணும்னா யார் இன்ட்ரோடியூஸ் அது எப்படி இன்ட்ரோடியூஸ் பண்றது பசங்களுக்கு? அதுதான் அது எங்க பண்ணி கொடுக்குறேன், செய்முறை கல்வியில போய் படிச்சுக்கணும். செய்முறை கல்வியில படிக்க வேண்டும், அதான் விஷயம். செய்முறை அப்ப இயற்கையாக மனிதனுக்கு அறிவு இருக்கு, அதை சரிபார்ப்பதற்காக அங்க போகணும், அதை ஒழுங்கு பண்றதுக்காக அங்க போகணும், அல்லது தானாவே ஒழுங்கு பண்ணிக்கணும், அல்லது பிறரால் ஒழுங்குபடுத்தப்பட வேண்டும். அதான் விஷயமே. இப்ப ஜேடி நாடுக்கு இப்ப நீங்க பள்ளிக்கூடம் போக சொல்றதுக்கும் ஸ்கூலுக்கும் என்ன வித்தியாசம்? ஸ்கூல்ல அப்படி நடக்கிறது இல்ல இல்லையா? ஸ்கூல் அப்படி நடக்கிறது இல்ல, வெறும் மதிப்பெண் கல்வி அடிப்படையை வைத்துக் கொண்டு நடக்கிறதுனால அவன் குட்டிச்சேராகி விடுகிறான். அதாவது அந்த எதற்காக அந்த கல்வி உருவாக்கப்பட்டதோ அதன் நோக்கம் நிறைவேறவில்லை. ஆமா, ஸ்கூல்ல செய்முறை அங்க இல்ல, செய்முறை அங்க இல்ல. அவ என்ன பண்றான்னா, அரசாங்கம் என்ன சொல்லுது, அதை மட்டும் சொல்லிக் கொடு. யாரே எழுதியிருப்பாங்க, அந்த 10 வரி அவனுக்கு மனப்பாடம் பண்ணி அது அந்த பள்ளிப்படி அந்த மனப்பாடம் பண்ணி விட்டானா மதிப்பெண் வாங்கியிருக்கும் தயாரிட்டப்ப. நான் வந்து அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்ற உலகுன்னு சொல்லி நான் ஒரு மதிப்பெண் வாங்கிட்டேன்னா நான் அறிவாளி. அந்த அகர முதல எழுத்துனா என்னன்னு தெரியாது, வள்ளுவர்னு யாரும் தெரியாது. எனக்கு என்ன நோக்கம், வள்ளுவர் குரல் சொன்னோம்னா எனக்கு வந்து ஒரு ஒரு மதிப்பெண் கிடைக்கும். அந்த ஒரு மதிப்பு கிடைச்சதுக்கு அப்புறம் யார்கிட்டயும் போய் பிச்சை எடுக்கணும் போய், ஐயா இப்ப நான் வேற தெரிஞ்சு. எதுவுமே இல்லைங்க. இப்போ வேல்யூ ஆஃப் பை, இப்ப மேக்ஸ்ல 22/7 படிச்சோம். அது ஏன் பையனா என்ன, 22/7 என்ன, எந்த அறிவுமே கிடையாது. அது எதுக்கு வந்து அது படிச்சோம்னே தெரியல எனக்கு. அதோட பயன்பாடு என்ன? ஓகே, சொல்லி கொடுத்தாங்க, படிச்சோம். பையோட வேல்யூ 22/7. ஆனா பையனா என்னன்னு கேட்டா தெரியாது. தெரியும். அப்ப அது எதுக்கு அப்ளை? சரி, நான் என்ன சொல்றேன்னா, தெரியாது. அப்படின்னா என்ன பண்ணணும்னா, நீங்கள் படித்ததை வைத்துக்கொண்டு, இப்ப நீங்க அப்படியே படிச்சுட்டு வந்துட்டீங்க, அதை வைத்துக்கொண்டு நீங்க நடக்கல, நீங்க பை அதான் அந்த படிச்சீங்க, செயல்முறை திறனை வந்து யாரும் ஊக்குவிக்கல. நோக்கம் பிறகு உங்களிடம் என்னன்னா நீங்க இருங்க. அந்த மார்க் மட்டும் தான் நோக்கமா இருந்தது. மதிப்பெண் மட்டும் நோக்கமாக இருந்தது. அதுதான் மேலை நாட்டுல அது இல்ல. அதான் விஷயமே. அங்க செய்முறைக்கு தான் மதிப்பு. அதான் சொல்றேன். 2வது, சரி, நான் என்ன சொல்றேன்னா, நீ படிச்சதுபடி நடக்கிறீங்களா? அதுவும் இல்ல. எதை மதிப்பெண் வாங்கிட்டு வந்துட்டீங்க, 100க்கு 100 வாங்கிட்டீங்க, கோல்டு மெடல வாங்கியாச்சு. அதன்படி நடக்கிறீங்களா? 99 நடப்படு. படிக்கிறது வேறையா இருக்கு, செயல்பாடு வேறையா இருக்குங்கய்யா. படிக்கிறது வேற மாதிரி இருக்குது, செயல்பாடு கம்ப்ளீட்டா முரண்பாடா தான் இருக்கு. அதே மாதிரியே கிடையாது. அப்புறம் எதுக்கு பிசிக்ஸ் படிச்சீங்க? படிச்சுட்டு இப்ப எதுவும் இல்ல, சிவில் இன்ஜினியர் படிச்சுட்டு அந்த வீடு கட்டுறது தெரியுதான்னா இல்ல, தெரியாது. அது மட்டுமா? சுத்தமா அப்போ தெரியாது. சிவில் இன்ஜினியர் படிச்சுட்டு என்னடா ஜெராக்ஸ் கடை வச்சிருக்கானுங்க. சிவில் இன்ஜினியர் படிச்சுக்கிட்டு ஜெராக்ஸ் கடை வைக்கிறது, அப்புறம் ஏதோ ஒரு கம்ப்யூட்டர் கடை வச்சுக்கிறது, நெட்டு வச்சுக்கிறது, சேவை மையம் வச்சுக்கிறது, இப்படி ஏதோ பண்ணிக்கிறது. அதாவது படித்தபடி கூட நடக்கிறது இல்லை. படித்தபடி கூட நீ மதிப்பெண் கல்வி படிச்சுட்டு வந்தாலும் கூட அதன்படி கூட நடக்கிறது இல்லை. கற்க கசடர கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக. அந்த மாதிரி இல்லையே. சரி, நேர விஷயம். அது எங்க நடந்ததுன்னு கேட்டீங்கன்னா, இந்த தவறு இனி அதை பேசி பிரயோஜனமே இல்லை. இருந்தாலும் நீங்க இப்ப நானும் மதிப்பெண் கல்வி படிச்சவன் தான். எஸ்எல்சி படிச்சேன். எஸ்எல்சிங்கிறது நான் கடைசி கல்வி. அதுக்கப்புறம் பியூசி அது ஒரு வருஷம் படிச்சேன்னு வச்சுக்கோங்க. என்னையோட அந்த எஸ்எல்சி தொலைஞ்சு போச்சு. என்னையோட எஸ்எல்சிங்கிற ஒரு கல்வியே இப்போ இல்லை. எங்க ஊர்ல இப்போ தமிழ்நாட்டில் +2 வந்துருச்சு. இருக்கு, எங்க ஊர்ல +2 வந்துடுச்சு. அப்புறம் நான் ஒரு வருஷம் கல்லூரிக்கு போனேன். நான் படிக்கிற காலத்துல எஸ்எல்சி +2 கிடையாது, பியூசி எம்ஜிஆர் காலத்தில் கொண்டு வரப்பட்டது. அது என்னமா இருந்துட்டு போட்டு நாசமா போட்டு எல்லாமே பாத்தீங்கன்னா, இந்த ஒரு ஆசிரியர் தவறு செய்தால் அது எத்தனை தலைமுறை பாதிக்குது பாருங்க. இதுக்கெல்லாம் காரணம் ஆசிரியர் தான் காரணம். சரி, இந்த ஆசிரியர் இந்த தகுதி இகழ் பகல் எல்லாம் பார்த்து தகுதியே இல்லாதவனுக்கெல்லாம் சொல்லி தர்றது, தகுதி இருக்கிறவனுக்கு சொல்லி தர தகுதியே இல்லாதவனுக்கு சொல்லி தரதுல என்ன சொல்றீங்க? முயற்சியே இல்லாதவன் அர்த்தம். முயற்சியே இல்லாதவன் அதுதான் பாகுபாடுன்னு சொல்றாங்க இல்லையா? முயற்சி செய்யாதவங்க முயற்சி அதாவது முயற்சி செய்யாதவன் வச்சுக்கலாம். முயற்சி செய்யறவனுக்கு சொல்லிக் கொடுக்கணுமே இல்லையா? முயற்சிங்கிறது மூளை எல்லாத்தையும் கொடுத்துருக்குதே இல்லையா? மூளை எல்லாத்தையும் கொடுத்துருக்குது. நீ தான் என்ன பண்ணணும், மூளையை பயன்படுத்தணும். நீ அங்கதாங்க பிரச்சனை. மூளையை நீ பயன்படுத்தி தான் அவனுக்கு பாத்தீங்கன்னா அவங்களோட உரிமையே என்னன்னு தெரிய மாட்டேங்குது. அவங்களுடைய வாழ்வாதாரமே இதுவா இருக்கு.
அப்படின்ற போது அவன் வந்து அறிவை அப்படின்னா பயன்படுத்தணும்ன்ற தெரிய அவசியமே மாட்டேங்கிறத அவங்களுக்கு விட வந்து தெரியலாம இருங்க, ஏன் எதற்கு எப்படி இந்த கேள்வி கேட்டதான் பிறக்குங்க. அதுக்கு தான் இயற்கை மூளை கொடுத்துருக்குதுங்க. ஏன் பட் ஆனா எல்லாருக்குமான அந்த சமூகம் அப்படி இல்ல இல்லையா அது அந்த ஒண்ணு இயற்கை காலகட்டத்துல. ஏத்துக்காது, இயற்கை ஏத்துக்காது, இயற்கை ஏற்றுக்கொள்ளாது. இயற்கைன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? நாம மன ரீதியா பேசிக்கிறோம். நம்ம என்ன நாம பேசுறது மன ரீதியா, புரியுதுங்களா? அது எனக்கு புரியுதுங்க. பட் ஆனா இப்போ பணம் இருங்க, படைத்த வெறும் அன்பின் காரணமாக பேசிக் கொள்கிறோம். இயற்கை அப்படி அல்ல. இயற்கை வந்து மூளை கொடுத்ததே நீ முன்னேறதுதான். ஏன் தயாளன் எது கொடுத்திருக்குது மூளை? முன்னேறதுக்கு ஐயா. நீ அதை பயன்படுத்தவே மாட்ட, இல்லைங்க. அன்பின் காரணமா கூட ஏற்றுக்கொள்ள முடியாது. இப்போ இப்ப தந்தை வந்து அதற்கான செல்வம் படைச்சிருந்தாதான் பிள்ளைகள் வந்து அதற்கான அறிவோட போக சொல்லுவாங்க. இப்ப நீங்க சொன்ன மாதிரி அந்த எதற்கு திருமணம் செய்யறோம் அப்படின்ற நோக்கமே இல்லாம திருமணம் செஞ்சு அந்த குழந்தை வந்து படிக்கிறதுக்கே அந்த இன்ட்ரெஸ்ட் அந்த குழந்தைக்கு அறிவினுடைய தாக்கம் இல்லாம வளர்த்தா அப்ப அந்த குழந்தையோட தவறா தந்தையோட தவறா அது ம். சரி, அப்படின்ற கேள்வி வருது எனக்கு. ஆமா, இருக்கட்டும், இருக்கட்டும், இருக்கட்டும். இதுக்கெல்லாம் பிரச்சனைக்கு நாம என்ன பண்ணணும்னா, என்ன சொல்றாங்கன்னா, உள்ளபடி இயற்கையை புரிந்து கொண்டுதான் கண்டுபிடித்தார்கள். அதான் எல்லா ஓகே. விஞ்ஞானிகளுமே இயற்கை சட்டத்தை புரிந்து கொண்டுதான் எழுதினார்கள். இப்ப நம்ம இதுவும் கூட திருவள்ளுவர் வந்து இயற்கை சட்டத்தை புரிஞ்சுதான் எழுதுறாரு. எல்லாருமே பெரிய ஞானிகள் எவன் ஏட்டுச்சுவடி எழுதுறான் அப்படின்னாக்க பயங்கரமான அறிவு இருக்கிறவங்க ஏட்டுச்சுவடி எழுத முடியும். அதுக்கு பின்னாடி வந்தவங்க நகல் எடுக்கிறவங்கள வேற விட்டுருங்க. மூல நூல் எழுதுறாங்க பாருங்க, பயங்கரமான கடல் அளவு அறிவு இருந்தால்தான் மூல நூல் எழுத முடியும். மூல பாடம் திருவள்ளுவர் இப்படியே போயிட்டே இருந்தாலும் எத்தனையோ ஆயிரக்கணக்கான பேர் இருந்திருக்கிறாங்க. நாலடியார் அப்படியே எங்க எக்கச்சக்கம். அந்த அந்த பார்க்க எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. பார்க்க தமிழ் வகுப்பு ஆனா நடத்துறது கூட வெளிநாட்டு மாணவர்கள் தானே. ஆனா கடுமையா முயற்சி பண்றாங்க. எப்படியோ அந்த தமிழை வளர்க்கணுங்கிறதுக்கு அவங்க படுற பாடு இருக்கு. சரி, இப்ப 2025 கொண்டு ஹை டெக்னாலஜி எல்லாமே மாறிடுச்சு. ஆராய்ச்சி பண்ணி பெருசு சிறுசு பண்ணி கண்டுபிடிக்கிறீங்க. அது ஒரு ஓலைச்சுவடி நான் பாக்குறேன். ஓலைச்சுவடியில் வந்து 10 திருக்குறள் எழுதியிருக்காங்க. கண்ணுக்கே தெரியாத அளவுக்கு சின்னதா எழுதியிருக்காங்கன்னு. ஓலைச்சுவடியே இவ்வளவுதான் இருக்கு ஓலைச்சுவடி. மீறி போனா 2 அங்கலம் இருக்கு ஐயா, 2 அங்கலம் இருக்கும். இவ்வளவுதான் ஓலைச்சுவடி எவ்வளவு இருக்கும், அதுக்கு மேல இருக்காது. பனையோலை எவ்வளவு இருக்கும், 2 அங்கலம் 1.5 அங்கலம் அவ்வளவுதான். அதிகபட்சமா 10 சென்டிமீட்டர் மேல வராது. அதிகபட்சமா 10 சென்டிமீட்டர் ஓலையில ரொம்ப கடினம். கூந்தப்படை தாழிப்படைன்னு சொல்லுவாங்க. அதுல 10 திருக்குறள் எனக்கு ஒரு திருக்குறள் கொடுத்தாங்க ஆராய்ச்சி பண்றதுக்கு. அதுல படிச்சு பார்த்தா 3 திருக்குறள் காணும். எனக்கு திருக்குறள் நிறைய பேர் எழுதியிருப்பாங்களா, படி எடுத்திருப்பாங்கல்ல, நிறைய பேர் படி எடுத்திருப்பாங்க. அவரவர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா விடுபட்டு எல்லாம் போயிருக்காங்க. இப்ப திருக்குறள் வந்து ஒரே மாதிரி இருக்காது. நான் வந்து ஒரு மாதிரி எழுதிட்டு போயிடுவேன். மூலம் எங்கிட்ட இருந்திருக்கேன். நான் படி எடுக்கும் பொழுது எனக்கு என்னுடைய சோம்பேறி இடத்துல 2 குறள் கூட விட்டு எழுதுவேன். நீங்க ஒரு யாரும் காப்பி அடிக்கிறீங்க, நீங்க உங்களுக்கு நல்ல நுண்மான அறிவு இருந்தா, ஆமா திருக்குறள்னு 10 இருக்கணும் இல்ல அப்படின்னு நீங்க படிச்சிருந்தா நீங்க 10 எழுதுவீங்க. நீங்க 7 எழுதிட்டு போயிடுறது. அதை திருக்குறள்னு ஒரு கட்டு போட்டு வச்சிட வேண்டியது. அதை பார்த்தீங்கன்னா 1330 குறளும் இருக்காது. பார்த்தீங்கன்னா 1100 தான் இருக்கும். 200 குறள் தெரியாது. இப்படிலாம் நான் ஒரு குறள் பார்த்து எனக்கு ஒரு குறள் கொடுத்தாங்க, திருக்குறள் இதை நீங்க படிச்சுட்டு வாங்க அப்படின்னு. இல்லை இமெயில் அனுப்பிச்சிட்டாங்க. பாருங்க என்ன டெக்னாலஜி. இமெயில் அனுப்பிச்சாச்சு. இப்படி பார்க்குறேன், கரெக்டாக எனக்கு 12 மணி ஆகி போச்சு. அது நான் அப்படியே பார்த்து கண்ணே சொக்குது, தூக்கம் வருது. அவ்வளோ கஷ்டமா இருக்கு அது பார்க்கறதுக்கு. அப்புறம் அது எழுதுறதுக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும் அந்த நுண்ணிய இது வச்சு. அப்ப அவங்களுக்கு அந்த காலத்துல பைனாகுலர் இருந்திருக்குமா, எப்படி அவ்வளவு அக்யூரேட்டா அதுக்குள்ள பார்த்து எழுதுறது? கண்ணுடைய தெளிவு, ஆரோக்கியமையா, பிரம்மாண்டமான ஆரோக்கியம். என்ன எழுத்துங்கிறீங்க? அரிசியை விட அரிசியில எழுதுற பழக்கம் இருக்குது. அரிசியிலே எழுதியிருக்காங்க. அரிசியிலே உருவமே வரைஞ்சிருக்காங்க. அதெல்லாம் நான் எங்கேயே போறோம். எதுக்கு நான் சொல்றேன்னா, இந்த அந்த மொழியை வளர்ப்பதற்கு அவங்க பட்ட பாடு கொஞ்சம் நெஞ்சம் இல்லையா, கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. அந்த வேலை இந்த புத்தகம் வந்தங்காட்டி இதெல்லாம் எனக்கு புரியுது. இந்த புத்தகம் இருந்தா ஏங்க நான் போய் ஒரு வெளிநாட்டவர்கிட்ட போய் சம்பந்தமே இல்லாத போய் நான் உணவில்லாமல் வாழும் கலைன்னு பேசினா என்ன தைரியம் இருக்கும் பாருங்க எனக்கு. யாராவது ஒத்துக்கப்பாங்க? யாராவது என்ன தைரியம் இருக்கு நமக்கு? எனக்கு தைரியம் எப்படி கொடுக்குதுன்னா, அதுல இருக்கிற அந்த கல்வியும் அதுல இருக்கிற படிச்ச முறையும் செய்முறையும் தான் இந்த தைரியம் கொடுத்துருக்கு.
ரெண்டாவது வந்து அந்த உணவு போடுகின்ற பொழுது நான் பாட்டுக்கு இயல்பா அவங்களுக்கு உணவு உணவு நான் பரிமாறுறேன். எடுத்து கூட கொடுக்குறது, தண்ணி கொடுக்குறது. நான் கடைசியில கொஞ்சோன்னு ஒரு அப்பளம் சாப்பிட்டுட்டு வர்றேன். அவங்க சாப்பிட்றாங்க. நான் சொன்னேன், இந்த உணவு மேல குற்றம் இல்லம்மா. உணவு என்ன செய்யணும்னு நமக்கு யாரும் சொல்லித் தரல அப்படின்னு நான் சொன்னேன். உணவு என்ன செய்யும் அப்படின்னு நம்ம சொல்லித் தரல. அப்போ இந்த உணவை தேடுவது யாரு தெரியுமா? பசி ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த உணவை விரும்புவதும், உப்பை விரும்புவதும், காரம் விரும்புவதும், ஏதேதோ 6 பொருள் வச்சிருக்கிறோம் நாம. இங்க பாயாசம், மோர், ஊறுகாய், அப்பளம், பொரியல் ஒரு 3, உருளைக்கிழங்குல 1, 2, உருளைக்கிழங்கு குருமா, உருளைக்கிழங்கு பொடி மாசு, என்னென்னோ வச்சிருக்கிறோமே. எனக்கு இது கொஞ்சம் போடுங்க, எனக்கு அது கொஞ்சம் போடுங்கன்னு சொல்றதால எது தெரியுமான்னு கேட்டீங்கன்னா, உங்க மனம் விரும்புறதா. ஆனா கடைசியில திருப்தியா சாப்பிட்டீங்களான்னு கேட்டேன். திருப்தியா எல்லாத்தையும் கேட்டேன். நீங்களா சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டாச்சுங்க. திருப்தியா சாப்பிட்டீங்களா? ரொம்ப திருப்தியா சாப்பிட்டேன். அங்கதான் நான் கேள்வி கேட்டேன். அப்படின்னா மன திருப்திக்கு தான் நீங்க சாப்பிட்டு இருக்கீங்க அப்படித்தானே? ஆமா. அப்ப ஆரோக்கியத்துக்கு இல்லை. ஆமா. அது யாருங்க கேட்கறது அப்படிங்கிறாங்க. அது யாருக்கு தெரியுங்கிறாங்க. என்னது? அப்ப நீங்க சாப்பிட்டது எதுக்கு சாப்பிட்டுருக்கிறீங்க? மனமுடைய ருசிக்காக தான். அந்த ருசியின் அடிப்படை அதுலதாங்க விஷயம் சாப்பிடுறோம். அங்கதான் இவங்க யாரும் சிந்திக்கல. அந்த ருசியில அப்பதான் புரியுது. இந்த பசிக்கு அவன் ருசியான பொருளை போட்ட உடனே அங்க எது தொடங்கிடுச்சு? அறிவு வேலை செய்யலன்னு தெரிஞ்சு போச்சு. அதுதான் திருவள்ளுவர் வந்து உணவை குறைச்சு சாப்பிடணும்னு எழுதினார். கடுமையா எழுதினாருங்க திருவள்ளுவர். விபச்சாரத்தை கடுமையா கண்டிச்சாரு. விபச்சாரத்தை கண்டிக்கிறாரு. சாராயம் குடிக்கிறது, மது கொடுக்கறதை கண்டுபிடிக்கிறாரு. உணவு திங்கிறதை கண்டுபிடிக்கிறாரு. பசி சாகத்தை கட்டுப்படுத்த சொல்றாரு. எதுவுமே இவங்க செய்யல. இனி நாம இதுதான் இதுதான் விஷயம். இப்ப நமக்கு இது புரியுது எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்க அப்படின்னு. அப்ப வள்ளுவர், தொல்காப்பியர், அப்புறம் இன்னும் நிறைய போயிட்டே இருக்கு. அது ஒரு இருக்கும், ஒரு 10,000 பேர் இருந்திருப்பாங்க. இத்தனையும் அவங்க எழுதியிருக்காங்க. நாலடியார், நீதிவெண்பை, எத்தனை இருக்குது அடங்கப்பா. புறநானூறு, அகநானூறு, எத்தனை பேர் படிச்சவங்க அந்த காலத்துல. தமிழ்நாடு பூரா எழுத்தறிவு உடையவங்களா இருந்திருக்காங்க. அப்பெல்லாம் ஓலைச்சுவடி இருக்கிறவங்க தான் ஒரு வீட்டுல ஓலைச்சுவடி இருக்குதுன்னா பெரிய அறிவாளின்னு அர்த்தம். சொத்தே அதுதான். நம்ம எப்படி புத்தகம் வச்சிருக்கோம்ல, அதே மாதிரிதான். புத்தகத்தை அடமானம் வச்சிருக்காங்க. வறுமை வருகின்றவா அந்த புலவனை என்ன பண்ணுவான்னு கேட்டீங்கன்னா, தான் எழுதிய சொத்தை கொண்டு ஜமீன்தார்ட்ட அடமானம் வச்சு வந்துட்டு புத்தகத்தையே, இந்த புத்தகம் வந்து நான் விற்க மாட்டேன், நீ படிக்க மாட்டேன், எனக்கு பணம் கொடுங்க, வறுமைக்கு வரும்பொழுது புத்தகத்தை வச்சு வாங்கிட்டு வருவாங்க. அப்போதான் அந்த ஏட்டுச்சுவடி சொத்தாக இருக்குது. அதுக்கு பணம் கொடுத்துருக்குறாங்க. திருப்பி அவங்க மீட்டுட்டு போவாங்க. இருந்திருக்கு. சரி. விண்வெளி சக்தியிலையும் காற்றிலும் வாழுகின்ற முறை, இது நம்ம யோசிக்க வேணும். நீங்க அது இப்ப நம்ம என்னன்னா, ஏன் இதெல்லாம் சொல்றேன்னா, எனக்கு இங்க வந்தங்காட்டி ஒரு அனுபவம் எனக்கு கிடைக்குது. அதை நான் சொல்லித்தானே ஆகணும். அதுதான் விஷயமே. எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்க அப்படின்னு. சரி. விண்வெளி சக்தியிலும் காற்றிலும் வாழுகின்ற முறை, அதாவது முறையாக வாழ்க்கையில ஒரு முறையாவது அகத்தூய்மை செய்தவங்க தான் காற்றுணவுக்கு மாற வேண்டும்னு சொல்றாரு. அதான் விஷயமே. இந்த முறையில் உணவு பாதை அல்மெட்ரிக்கனால் மனித உடலின் வாய் முதல் பெருங்குடல் இறுதி வரை உள்ள உணவு குழாய் மிகவும் சுத்தமாக வைத்திருப்பதால் அது விண்வெளி சக்தியை கிரகித்து மனித உடலுக்கு தேவையானது அளிக்கிறது. பரிணாம சித்தாந்தத்தின்படி த லைஃப் ஃபோர்ஸ் ஃப்ரம் காஸ்மிக் அப்படிங்கிறோம் இல்லையா? லைஃப் ஃபோர்ஸ் ஃப்ரம் காஸ்மிக், லைஃப் ஃபோர்ஸ் ஃபார் த பாடி ஃப்ரம் காஸ்மிக், லைஃப் ஃபோர்ஸ் ஃபார் த பாடி ஃப்ரம் காஸ்மிக். உடம்புக்கு தேவையான சக்தியை அது விண்வெளியிலிருந்து எடுத்துக்கொள்கிறது. அதுதான் பரிணாம புரட்சி. பரிணாம புரட்சி அதான். இப்ப நமக்கு வந்து ஏன் நமக்கு வந்து உணவு பழக்கத்தை மாற்றி அமைக்கின்ற பொழுது, உணவு பழக்கத்தை மாற்றி தான் அமைக்கிறான், வேற ஒண்ணுமே கிடையாது. உணவு பழக்கத்தை மாற்றி அமைக்கின்ற பொழுது இந்த உடம்பு என்ன பண்ணுதுன்னா சக்தியை வெளியிருந்து இழுக்க ஆரம்பிக்குது. இவன் போதை பொருள் இருந்து எடுக்கிறது விட்டுட்டு போதை பொருள் இருந்து எடுத்துட்டு இருந்த இந்த உடம்பானது இயற்கை சக்தி இருந்து நேரடியாக இழுக்கிறதுங்கிறதா விஷயமே. அங்கதான் வெள்ளைக்காரனுடைய தவறு நமக்கு புரியுது. இதான் விஷயம். சரி. இதன் பலன் என்ன நடக்கிறது? கிரகித்து உடலுக்கு தேவையான சக்தியை இது அளிக்கிறது. பரிணாம சித்தாந்தத்தின்படி எங்க வருது? மீண்டும் எங்க வருது பாருங்க. பரிணாம சித்தாந்தத்தின்படி மனித உடலுக்கு மட்டுமே இது பொருந்தும். எந்த உடலுக்கு பொருந்தும்? மனித உடலுக்கு மட்டுமே பொருந்தும். மனிதனுக்கு மட்டும்தான். இப்ப இதெல்லாம் இது அட்வான்ஸ் ஸ்டடி. இது வந்து என்ன பண்ணுன்னா
இது முன்னேறிய நாகரிகத்துக்கு மக்களுக்கு தான் அப்படின்னு அர்த்தமாகுது. அப்படின்னா யாருன்னா, முயற்சி எவன் செய்கிறானோ அவன் தான் முன்னேறிய மக்கள். சரி, நான் இந்த உணவில்லாமல் வாழும் கலை நான் பொதுவா சொல்லித்தரேன்னு வச்சுக்க, யாராவது ஏத்துக்குவாங்களா? ஏத்துக்க மாட்டாங்க. அப்போ நான் பாகுபாடு இல்லாம எல்லாத்துக்கும் இப்படி ஒரு கல்வி இருக்குன்னு முதல்ல வந்து அறிமுகப்படுத்தணும். நான் வந்து நேரங்காலம் பார்க்காம முதல்ல என்னுடைய சொந்த துக்கமெல்லாம் ஓரமா வச்சுக்கிட்டு, எந்த உள்நோக்கம் இல்லாமல், என்னது யாரு கத்துக்கிறாங்க யாரு கத்துக்கல அதெல்லாம் பார்க்காம எனக்கு தெரிஞ்சதை எனக்கு செலவு கம்மியா இருக்கிறதுனால நான் வந்து என்ன பண்றேன், மக்களுக்கு அறிமுகப்படுத்துறேன், அவ்வளவுதான். இதுல அவன் புத்திசாலியா இருந்தா அவன் மரியாதை செய்து கத்துக்கிறான். நேற்று கூட 5 வருஷத்துக்கு முன்னாடி, நீங்கெல்லாம் வந்து புதுசா வர்றவங்க, 5 வருஷத்துக்கு முன்னாடி வர்றவங்களும் இப்போ வந்துகிட்டு இருக்காங்க. ரெண்டு எப்படி இந்த செய்தி லிங்க் எங்கெங்கே போகுது தெரிஞ்சு போச்சு. இது காவல்துறை யாரோ பேசுறாங்க. அதெல்லாம் என்ன பண்ணீங்க ஐயா, வாங்கி படிச்சிருக்கேன், 8 வருஷம் கூட பேசியிருக்கேன், 4 வருஷம் கூட பேசியிருக்கேன், ஏதோ ஒரு காலகட்டத்தை சொல்றாங்க. இப்பதான் அவங்களுக்கு அடி வாங்கி வாங்கி போச்சுற தப்பிச்சு போனது போச்சு, நம்ம மாட்டிக்கிட்டோம்டா, ஒழுங்கா போய் கத்துக்கணும்னு இப்பதான் என்ன வருது. எப்போ இந்த 7 வருஷத்துக்கு முன்னாடி பேசினவங்க, 8 வருஷத்துக்கு முன்னாடி பேசினவங்க, இவங்க இப்பதாங்க அடி வாங்குறாங்க. எல்லாருமே என்ன வாங்குறாங்க? உடம்பு வந்து இப்பதான் மக்கார் செய்ய ஆரம்பிச்சிருக்கோம். கரெக்ட், அதேதான். ஒரு பொண்ணு கத்துது, ஐயா ஒண்ணுமே பண்ண முடியல, காப்பாத்துங்குது. எப்பமா புத்தகம் வாங்கினேன்? புத்தகம் வாங்கி 6 வருஷம் ஆச்சுங்க ஐயா. அப்புறம் அவையே வரல. அப்ப கட்டணம் அதிகமா கேட்டேங்க ஐயா. சரி, கட்டணம் கேட்டேன், இப்ப கத்துறிய, அப்ப கேட்கற கட்டணத்தை கொடுத்துருந்தா இன்னைக்கு ராஜா மாதிரி ஆயிருக்கலாமே, அது தெரியலீங்க ஐயா அப்படின்னு. எல்லாரும் அப்படிதாங்க ஐயா. அதாவது இலவசமா கற்கணுங்கிறது செருப்படி உழுகுன்னு சரியா போச்சு. நான் புத்தகம் வித்துட்டு போயிட்டே இருப்பேன், அவ்வளவுதான். புத்தகம் என்றது கிடையாது. நான் ஒரு 200 ரூபாய்க்கு வாங்கி 100 ரூபாய்க்கு, நான் 100 ரூபாய்க்கு வாங்கினா 500 ரூபாய்க்கு வித்துட்டு போயிடுவேன். நான் எனக்கு இந்த புத்தக வாழ்க்கையில பாருங்க, நான் உற்பத்தி பண்ணி தான் வித்துருக்கனே தவிர அடுத்தவங்க வாங்கி வித்ததே கிடையாது எந்த பொருளுமே. நான் வந்து ஒரு 26 27 தொழில் பண்ணேன். முடிச்சுக்கலாம், 5 நிமிஷம் தான் இருக்கு, முடிச்சுக்கலாம், நேரம் ஆகுது. 26 27 தொழில் பண்ணியிருக்கேன் எல்லாமே. ஆனா இந்த புத்தகத்தை எடுத்துட்டு போய் தமிழ்நாடு வந்து பரப்பணுங்கிற ஒரு வெறியில கிளம்பினேன். எப்போ 20 வருஷத்துக்கு முன்னாடி. ஊரா போறது, போய் வாலண்டரியா விற்கிறது, மதிக்கவே மாட்டாங்க. நான் பட்டினியோட தான் இருக்கணும். நான் பட்டினியோட இருக்கிறது அவனுக்கு தெரியவும் தெரியக்கூடாது. நான் பார்த்தேன், நான் அப்படியே ஜம்முன்னு அப்படியே இப்பதான் ஒரு நல்ல பிரியாணி சாப்பிட்டு, கோழி முட்டை பிரியாணி சாப்பிட்டு வந்த மாதிரி, குருமாவோட சாப்பிட்டு வந்த மாதிரி அங்க முன்னாடி போய் நிக்கணும். நான் கொலவட்டினே இருந்துட்டு இருப்பேன், அவனுக்கு தெரியாது. ஆனால் இந்த பேசி அவனுக்கு புரிய வச்சு 100 ரூபாய்க்கு வாங்கிட்டு போன புத்தகத்தை நான் என்ன பண்ணுவேன்னா 500 ரூபான்னு போட்டு விற்பேன். அப்ப அவன் அந்த 10 புத்தகம், அதிகபட்சமா 5 புத்தகம் 10 புத்தகம் கொண்டு போவேன். அது ஒரு புத்தகம் வாங்கினா தான் திரும்பி ஊருக்கு வர முடியும். நான் ஆச்சரியமா இருக்கு எனக்கு. ஆனா எப்படி ஒரு புத்தகத்தை வித்துருவேன்? 100 ரூபாய்க்கு வாங்கிட்டு போற புத்தகம் 500 ரூபாய்க்கு வித்தா தான் திரும்பி வர முடியும். ஏன்னா புத்தகத்தை வச்சு பொழப்பு நடத்துறதா என்ன ஆகிறது? புத்தகத்தை வித்துதான் நான் குடும்பம் நடத்தணும்னா அப்பவே முடிஞ்சது கதைன்றது. நான் சொல்றது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த திருக்குறள் ஒண்ணு சொன்னீங்கல்ல, தெருவில் ஒரு உணவு குறைவா சாப்பிடணும்னு, அந்த குறள் என்ன குறளுங்க? இழிவறிந்து உண்பான்கண் நிற்கும், இழிவறிந்து உண்பான்கண் போல் இன்பம் நிற்கும், கழிவேறு இறையான் கண் நோய். அதை எழுதுவாரு. உணவினுடைய இழிவை அறிந்து உண்ண வேண்டும் எழுதுறாரு. இல்லைன்னா நீங்க பெரிய இறை எடுக்குது பாருங்க, பெரிய இறை எடுக்கின்ற, அதாவது இழிவறிந்து உண்பான்கண். இழிவு அறிந்துனா கொடுமை அறிந்து, துன்பம் அறிந்து உண்பவனுக்கு இன்பம் நிற்கும், நிறைய திங்கிறவனுக்கு துன்பம் நிற்கும் எழுதியிருக்காருங்க. அதுக்கு இழிவறிந்து உண்பான்னு பேசுறாரு. அதென்ன இழிவுங்க? என்னங்க இழிவறிந்து உண்பான்? அதென்ன இழிவறிந்து உண்பான்னு எழுதுறாரு? அது இழிவறிந்து உண்பான்னு. அப்ப நான் கேட்கறேன், உண்பது இழிவா அல்லது உணவு இழிவா? பயங்கரமான கேள்வி. நேரடிய மனத்தோட பொறுத்துறாரு அவரு. அப்ப இப்பதான் பேசினேன், இழிவறிந்து உண்பதுன்னா நீ விருப்பத்துக்கு தானே உண்ற. நீ இல்ல, அது அதிகமா சாப்பிட்டா என்ன பிரச்சனைங்கிறது வந்து அதனுடைய அதிகமா சாப்பிட்டு இழிவு தானே அது. அப்ப அதிகம் குறைவுங்கிறத ஒரு முடிவே எடுக்க முடியாதே. என்கிட்ட ஐயா இப்படி சொல்றேன், என்கிட்ட 1 ரூபாயும் இல்லை,
தயாளன் இதுக்கு பதில் சொல்லுங்க, முடிச்சுக்கலாம், அடுத்த பார்க்கலாம். எங்கிட்ட 1 ரூபாயும் இல்லை, 100 ரூபாயும் இல்லை, எங்கிட்ட எவ்வளவு இருக்குன்னு சொல்லுங்களா பார்க்கலாம். சொல்லுங்க திருநாச்சந்தர், எங்கிட்ட 1 ரூபாயும் இல்லை, ஏதோ ஒரு பதில் சொல்லுங்க. எங்கிட்ட 1 ரூபாயும் இல்லை, 100 ரூபாயும் இல்லை, சொல்லுங்க. அப்ப 500 ரூபாய் இருக்கலாம்ல, அப்ப காசே இல்லைன்னு அர்த்தம். சரி, 500 ரூபாய் இருக்கலாம். தயாளன் நீங்க சொல்லுங்க. எங்கிட்ட 1 ரூபாயும் இல்லை, 100 ரூபாயும் இல்லை, எங்கிட்ட எவ்வளவு பணம் இருக்குது? அது அளவுக்கு அதிகமான செல்வம் இருக்கு. சரி, பன்னீர்செல்வம். அப்ப உங்ககிட்ட 1 ரூபாயும் இல்ல, 100 ரூபாய், 1 ரூபாயா இல்லைங்கிற பொறுத்த உங்ககிட்ட என்ன இருக்கு போகுது? ஒண்ணுமே இருக்காது. அப்ப சைபர்னு அர்த்தம். நானு சைபர்னு அர்த்தம். நான் சைபரா அப்படின்னு அர்த்தம் வாங்கிறோம். நீ நினைக்கிறேன் இப்போ 1 ரூபாயும் இல்லை, 100 ரூபாயும் இல்லை, அப்ப இடையில 79 ரூபாய் இருக்குமோ? 80 ரூபாய் இருக்குமோ? நீங்க பாட்டுக்கு 80 ரூபாய் இருக்குதுங்க, நீங்க பாட்டுக்கு 25 ரூபாய் இருக்கீங்க. அங்கதான் தப்பு நடந்து போச்சு. 1 ரூபாயே இல்லைங்கிறப்ப என்ன இருக்கு போகுது? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ரூல்ட் அவுட் ஆயிடுது. ரூல்ட் அவுட். அப்ப சுழியத்தில் இருக்க வேண்டும், பூச்சியத்தில் இருக்கிறாங்கன்னு அர்த்தம். அங்கதான் திருவள்ளுவர் எழுதுறாரு, மிகினும் குறையினும் நோய் செய்யும் என்று சொன்னாலே அந்த ஜீவன் நீர் சுரந்தாலே நோய் செய்யுங்கிறத பரிமளகர் கெடுத்து விட்டு போயிட்டான். நேற்று பரிமளகர் பாடமே நடக்குது நேற்று. ஏன்னா இருக்கிற உரையிலே சிறந்த உரை முன்ன அந்த எடுத்துக்காட்டுக்கும் இந்த குறளுக்கும் எப்படி நீங்க கனெக்ட் பண்றீங்க? பூச்சியத்தில் இருக்க வேண்டும்னு அர்த்தம். பூச்சியம் அதாவது எல்லாமே பூச்சியத்தில் இருக்க, நடுநிலை பூச்சியத்தில் இருக்கணும். 0 is a medium, 0 is a middle. அது புரியுதுங்கயா. அந்த எக்ஸாம்பிள் அதுக்கு பொருந்துதா அப்படின்றதுதான். இப்போ 1 ரூபாய்க்கும் அந்த 100 ரூபாய் அந்த எக்ஸாம்பிள் சொன்னீங்களே, அதோட இது எப்படி? ஏன்னா நான் புக்ல படிக்கும் போது இதே சந்தேகம் எனக்கு வந்தது. இதே வரி படிக்கும் போது இந்த எடுத்துக்காட்டுக்கும் அந்த குறளுக்கும் எப்படி கனெக்ட் பண்றாங்க அப்படின்னு. அந்த எக்ஸாம்பிள் எனக்கு புரியுது. இப்போ 1 ரூபாய் இருக்கு, 100 ரூபாய், 1 ரூபாய் இல்ல 100 ரூபாய் இல்ல அப்படின்னா என்ன? இப்ப முதலுமே இல்ல, அப்ப 1 ரூபாவே இல்ல 100 ரூபாய் எப்படி இருக்கும் அப்படின்ற கேள்வி வருது. ஓகே ஃபைன், அது புரியுது. ஆனா இந்த குறள்ல என்ன சொல்ல வராங்க அதை வச்சுட்டு அப்படின்ற கேள்வி வருது. இப்ப குறளை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணுங்க. நேத்து கூட பேசினேன். ஒரு திருவள்ளுவர் ஒரு இடத்துல எழுதியிருந்தாங்கன்னா, திருவள்ளுவர் ஒரு குறள் எழுதியிருந்தாங்கன்னா அந்த அதிகாரத்தை வைத்துக்கொண்டு முடிவு பண்ணக்கூடாது. அதுக்கு மாதிரி ஒப்புமை பாக்குற மாதிரி யாராவது சொல்றாங்கன்னு பார்க்கணும், அல்லது வேற இடத்துல அது மாதிரி வேற இடத்துல சொல்றாங்கன்னு பார்க்கணும். அந்த மாதிரி பார்க்கணும். அதே மாதிரி இந்த மாதிரி வேற யாராவது சொல்றாங்களா, வேற புலவர் இருப்பாங்க இல்லையா, லட்சக்கணக்கு, அந்த புலவர் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கணும். அதாவது எப்பொருள் யார் யாருவே கேட்புங்கிறாரு, அந்த மாதிரி பார்க்கணும். அப்படி பார்த்துதான் நீங்க திருக்குறளுக்கு இறுதி முடிவு எடுக்கணும். ஒரு தலைப்புல எழுதிட்டாரு அப்படின்னாவே அந்த கருத்தை எடுத்துக்கணும். இது உதாரணத்துக்கு நேற்று ஒன்று பேசினேன். ஒரு பொண்ணுகிட்ட, இலக்கியம் படிச்ச ஒரு பொண்ணுகிட்ட, இலக்கணம் படிச்ச ஒரு பொண்ணுகிட்ட எனக்கு ஒரு 1/2 மணி நேரம் கிடைச்சது, சும்மா சாப்பாடு நேரத்துல. அப்ப எனக்கு அங்க இடையில எனக்கு என்ன வாய்ப்புன்னு கேட்டீங்கன்னா, இந்த சிறுநீர் இடைவேளை விடுவாங்க ஒரு 10 நிமிஷம், சாப்பாட்டு நேரம் 1 மணி நேரம் விடுவாங்க. அதுல பிடிச்சி வாங்குன்னு வாங்குறது. ஏன்னா என்ன நோக்கம் அங்க கற்றுக்கு தானே போறேன். எனக்கு வாய்ப்பே கிடையாது. நான் போய் ஒரு இடத்துல போய் படிக்க போறேன், கூப்பிடுறாங்க, அவங்களுக்கு அதுதான் காரணம். எல்லாரும் அதை கத்துக்கிட்டான்னு வந்துடுவாங்க. நான் போய் இது இடைச்சர்கள் விடுறேன். நான் என்ன விடுறேன்? இடைச்சர்கள் விடுறேன். அப்போ ஒரு பள்ளிட்டு பேசிட்டு இருக்கும் பொழுது இந்த புத்தகத்தை கொடுத்து, அது தமிழ் இலக்கியவாதி. அது என்னன்னா, இப்ப பொதுவாகவே இப்ப நம்ம மண்டையில ஒரு ஆப்படிச்சு இருப்பாங்க, அவன் ஆகாது இவன் ஆகாது, நம்மளை ஏமாத்திட்டான். அந்த 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 கொடுமை கடந்த 1000 ஆண்டு நம்ம உடம்புல இருக்குது. அந்த பிரச்சனை 1000 ஆண்டுகளா நம்ம உடம்பு ஓடிட்டு இருக்குது. அது அந்த கருத்துல வச்சு அந்த பொண்ணு பேசுது. நான் சொன்னேன், ஒழுக்கம்னா என்னமான்னு நான் சொன்னேன். ஒழுக்கம்னா என்னன்னு கேட்டேன். ஒழுக்கத்துக்கு வள்ளுவர் என்ன சொல்றாருன்னு பாருங்கன்னு. நிச்சயமா ஒழுக்கத்துக்கு ஒண்ணுமே சொல்ல மாட்டாரு. ஒழுக்கத்தினுடைய மேன்மை சொல்லிடுவாரு. ஒழுக்கத்தினுடைய மேன்மை சொல்லிட்டே போவார். ஒழுக்கம் என்னன்னு சொல்லாமையே இதுல 10வது குறள் பாத்தீங்கன்னா, உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பல கற்றும் கல்லார் அறிவிலார். அதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, பல கற்றிருந்தாலும் உலகத்தோடு ஒத்து போகவில்லை என்று சொன்னால் நீ கற்றிருந்தும் பயிரளிங்கிறாரு. நான் திருப்பி கேட்டேன், எந்த உலகத்தோடுன்னு நான் கேட்டேன். இப்ப நீங்க பதில் சொல்லுங்க, எந்த உலகத்தோடு ஒத்து போவீங்க? எங்கே போகுது? எந்த உலகத்தோடு ஒத்து போவீங்க? உலகத்தோடு ஒத்து போக சொல்றாரு, நீங்க எந்த உலகத்தோடு ஒத்து போவீங்க சொல்லுங்க. இப்ப புரிஞ்சுக்குங்க. விண்ணுலகமா மண்ணுலகமா அப்படின்ற கேள்வி அங்கதான் வருது. இவங்க என்ன பண்ணாங்கன்னா, நீ மக்களோட ஒத்து போகணும், சாணி குடிக்கிறவன் சாராயம் குடிக்கிறவன் இந்த கீழ் ரசனை கூட ஒத்து போக முடியாது. அதுக்கு இன்னொரு ரசனை இருக்குது. பண்புடையாரை சார்ந்து வாழ்றத ஒத்து போகுதுன்னு எழுதியிருக்காரு வள்ளுவர். அது பண்புடைங்கிற அதோட கண்டினியூட்டின்னு ஒண்ணு வரும் பாருங்க. அது எங்க போய் நிக்குது தெரியுமா? ஒழுக்கமுடைமைங்கிற அதிகாரம் 14வது, இந்த பண்புடைங்கிறது 101வது குறள், 101வது தலைப்பு 1100ல போய் நிக்குது. எங்க போய் நிக்குது? 1100.
அப்ப அந்த 1100வது படிக்கல அப்படின்னா அப்ப 14வது அதிகாரத்துல இருக்கிற குறள் புரியாது. அங்கதான் தப்பு பண்ணியிருக்கானுங்களே. அப்பா அப்படின்னு பேரறிவு இருக்கணும் ஐயா. இப்படித்தான் வெங்கடேசன் எழுதுறாரு. அதனால அவர் வெங்கடேசன் சொல்லுவாரு, நீங்க தயவு செய்து நீங்க திருக்குறளுக்கு உரை எழுவதை விட்டுவிட்டு ஒரு குறளை எடுத்து ஆய்வு செய்து நிரூபிங்கள் எழுதினார். அவர் எழுதியிருக்காரு. நீங்கள் ஒரு குறளை உரை எழுதுறதுங்கிறது பெருமை, உரை எழுதுறதுங்கிறது பெருமை, அது எவன் எழுதிட்டு போயிடல. ஆனால் அந்த பொருள் இருக்கிற கண்டுபிடிக்கிறது பாருங்க, அப்பா 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 பயங்கரம் ஐயா, பயங்கரம். அது நீ அது பேசி இல்லை நம்ம உடனே பஜனை வாடி மாதிரி. நம்ம வந்து வெங்கடேசன் பஜனை வாடுறதுக்கு வேலை இல்லை. திருவள்ளுவர் பஜனை இனியன் என்ன செய்ய வேண்டும் அதை செஞ்சுட்டு போகணும். ஆனா உண்மையாலுமே இதெல்லாம் வந்துங்க இயற்கை வந்து அந்த இயற்கையை வந்து என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா, ஒருவனை உற்பத்தி செய்து போயிருது. நீ தாண்டா முதல்வன் இதுக்கு அப்படின்ட்டு போயிருது. அதுக்கு பின்னாடி வரும்போது நாம வந்து இப்ப இனியன் நகல் அது தெரிஞ்சு போச்சு. ஆனா மூலம் யாரு? வெங்கடேசன். அவர் ஒழுங்கா செஞ்சாரான்னு அதுவும் தெரியல. ஆனா ஒழுங்கா கண்டுபிடிக்கிறது வழியை போட்டு போயிட்டாரு. இப்படி தாண்டா அப்படின்ட்டாரு. கரெக்டா எல்லா இடத்துலயும் பொருந்தது. அதுதானே இயற்கை. இயற்கை சட்டம் பாருங்க, நீ இயற்கை சட்டத்தை போட்டு நீங்க எழுதிட்டீங்கன்னு வச்சீங்க, எல்லா பக்கம் மேட்ச் ஆகுது. என்ன பன்னீர்செல்வம்? ஆமாங்க. அது எப்படிங்க அப்படின்னு கேட்கறேன். முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த கேள்வி நாளைக்கு பேசலாம். வியப்பாக தான் இருக்கு நமக்கு. திருக்குறளுக்கு ஒரு ஆள் உரை எழுதலைங்க, பல பேர் உரை எழுதியிருக்காங்க. பல பேர் அவங்களுடைய மென்டல் கன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி எழுதியிருக்காங்க. ஒரே குறள் வந்து பல விதமான ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான அர்த்தத்தை வச்சு எழுதியிருக்காங்க. திருக்குறளுக்கு நிறைய பேர் உரை எழுதியிருக்காங்க. நல்ல வேலையாக இந்த ஒரு 10-15 குறளுக்கு வெங்கடேசன் விளக்கம் சொல்லலைன்னா மொத்தமே நம்ம புரிந்து கொள்ள முடியாதுங்க ஐயா. அடிமுறையிலே கை வச்சிருக்காரு பாருங்க. அந்த இப்பதான் அந்த மிகுனும் குறையினும் நோய் செய்யும் நூல்வர்னாவே அந்த ஜீரநீர் சுரந்தாவே அப்ப அந்த ஜீரநீர் வந்து அமைதியாக இருக்க வேண்டும். இங்க என்ன சொல்றாரு பாருங்க, அதாவது என்ன சொல்றாரு தெரியுங்களா? சுத்தமான உடலுக்கு பசி தெரியாது. சுத்தமான உடலுக்கு பசி தெரியாது. அது வந்து நிக்கணும் இல்லை. நீங்க எப்ப சுத்தமான உடல் ஏற்படும்? நடுநிலை பெற்றவுடன். நடுநிலை பெற்றவுடன் எப்ப ஏற்படும்? நீரை மருந்தாக அருந்தி 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 உள்ளே இருக்கிற கழிவுகள் நீக்கப்பட்டு அந்த அமிலத்தன்மையும் காரத்தன்மையும் சமநிலைக்கு வந்து அமைதியா இருக்கிறப்ப ஒண்ணும் தெரியாது. அந்த நிலைக்கு வரோம்னா சாதாரண விஷயம் இல்லைங்க அது. அதாவது திருக்குறள் படிச்சுட்டு அது நமக்கு நம்மளுடைய பாகமா மாறிச்சான்னு நம்ம பார்த்துட்டு பிறகுதான் இன்னொரு குறள் படிக்கும் பொழுது அது ஏன் அந்த சொன்னாருன்ற அறிவு நமக்கு வளரும். அப்படி இல்லாம அது நம்மளுடைய அறிவா வளராத போது, நம்மளுடைய ஃபார் எக்ஸாம்பிள் அந்த தத்துவம் வந்து நம்மளுடைய சத்தியமா மாறாத போது மறுபடியும் படிக்கிறதுல அது வெறும் தத்துவமாவே போயிட்டே இருக்கும். அது நம்மளோட அறிவா மாறவே மாறாது. இன்று பண்ணி கொண்டு இருக்கிறோம். சொல்றாங்களா, படிக்கிறது ராமாயணம், இடிக்கிறது பெருமாள் கோயில். அதேதான் கரெக்டா சொல்றாரு பன்னீர்செல்வம். அவரே சொல்லவாடெல்லாம் தெரிஞ்சு வச்சு ஏதோ வியாக்கியானம் பேசிக்கிட்டே இருங்க அப்படின்ற அந்த வியாக்கியானம் வந்து நமக்கு நம்மளுடைய பாகமா மாறிச்சா அப்படின்றது வரும்போது அங்கதான் ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. நீங்க தானே இப்ப வந்திருக்கிறீங்க. இப்ப நான் இந்த முயற்சி எடுக்க நீங்களே வருவீங்களான்னு கேக்குறேன். நீங்களே யாருன்னு எனக்கு தெரியுமான்னு கேக்குறேன். ஒன்னும் தெரியாது. வெங்கடேசன் கூட இப்படி பண்ண முடியாதுங்க. ஏன் திருவள்ளுவர் வந்தா கூட இப்ப கல்வியை பரப்ப முடியாது. அவங்களோட நம்ம தான் பவர் மேன். புரியுதா உங்களுக்கு? நம்ம தான் ஹை டெக்னாலஜி பீப்புள். அவங்க வந்து பார்த்தாங்கன்னு வச்சுக்கோங்க, என்னுடைய குரல் நீ சொல்லி தர்றியா, ஆச்சரியமா இருக்கே அப்படின்ட்டு அவர் போயிடுவாங்க. நல்லா வாழ்க்கை வளமுடன் போயிடுவாங்க. அவ்வளவுதான். வள்ளுவர் உயிரோட வந்தாருன்னா பரவாயில்லையே, விளக்கமெல்லாம் சொல்ற, நீ புது புது விளக்கமெல்லாம் சொல்ற, நான் பாட்டுக்கு எதை எழுதி வச்சு நீ பாட்டுக்கு விளக்கமா சொல்ற, பரவாயில்லையே நான் கூட கத்துக்கலாமா. அவரே மாணவரை சேர்ந்துடுவாரு திருவள்ளுவர். அடாடாடா புதுசா சொல்லி விண்வெளிங்கிற குவாண்டம்ங்கிற அங்க போய் வீடெல்லாம் கட்டி வேறு தெரியுது, பரவாயில்ல நான் சொல்றது இப்படி எல்லாம் போகுது, ஆமாங்க அப்படின்னு பண்ணாரு. சரி நானும் ஒரு ஃபீஸ் கொடுக்குறேன், எனக்கு சொல்லிக் கொடு, புதுசா என்ன இப்படித்தான் அப்படி. இவரே தாமஸ் ஆல்வா எடிசன் உயிரோட இருந்தாருன்னா எல்இடி லைட், நான் இந்த பல்பை கண்டுபிடிச்சேன், டங்ஸ்டன் கண்டுபிடிச்சேன், நீ டங்ஸ்டனே இல்லாம லைட் எரியுதா, என்னடா கண்டுபிடிச்சு, என்னை விட நீதாண்ட புத்திசாலின்னு போயிடுவார். அதுதான் அறிவு. தாமஸ் ஆல்வா எடிசன் உயிரோட வந்தாருன்னா அடாடா நீங்க தானே பெரிய அறிவு. டங்ஸ்டனே இல்லாம எரியுது, இது இல்லாம டங்ஸ்டனே இல்லாம எரியுது. அந்த டங்ஸ்டன் கண்டுபிடிக்கிறதுக்கு அவரை பட்ட பாடு எத்தனையோ பாடுபட்டார். அப்படிதான் சொல்றாங்க. நானும் அப்படித்தான் படிக்கிறேன். இந்த டங்ஸ்டன் இப்போ கரண்ட்டை கண்டுபிடிச்சாச்சு, அது ஒரு வகை பாஸ் ஆகி பழுத்து நிக்கணும், பழுத்து கரையக்கூடாது.
படுத்து கரைஞ்சி போச்சுன்னா வெளிச்சம் வராது. படுக்கணும், நிக்கணும். எப்படி பழுக்கணும், ஆனா கரையக்கூடாது, ஆனா நிக்கணும். இதை கண்டுபிடிக்கிறதாங்க பெரிய கண்டுபிடிக்கணும். நீங்க மைக்கேல் ஃபாரடே அவர் மின்சாரத்தை வந்து செயற்கையாக கண்டுபிடிச்சாரு. இவர் என்ன பண்ணாருன்னா கெமிக்கல் பேக்டரி கண்டுபிடிக்கிறார். 2 கண்டுபிடிப்பு இருக்குது. கெமிக்கல் பேக்டரி மூலமா மின்சாரம் உண்டு பண்றது, வேகமா சுத்துறப்ப மின்சாரம் உண்டு பண்றது. வேகமா சுத்த ஜென்ரேட்டர்னு சொல்லுவீங்க, இது கெமிக்கல் பேக்டரி சொல்லுவீங்க. இது கெமிக்கல் ரியாக்ஷன்ல ஜென்ரேட் ஆகும், அது சுத்துறதுறப்ப ஜென்ரேட் ஆகும். அது விட்டுருங்க. அது 2 மின்சாரம், ஒரு பக்கம் மின்சாரம் கொடுக்கும், ஒரு பக்கம் மின்சாரம் வெளியே போகுது. இடைவெளியில அந்த பொருளை கடந்து போகுது. அந்த பொருளுக்குள்ள பாஸ் ஆகி போறப்ப அந்த பொருள் பழுக்குது. பழுத்து அந்த கரை உருகாம நிக்கணும். அதான் டங்ஸ்டன். டங்ஸ்டன்ல மிகப்பெரிய ஒரு கண்டுபிடிப்பீங்க. ஆமா, சூப்பரான விஷயம். ஆமா, அதை கண்டுபிடிச்ச நம்ம என்ன பண்றோம், இப்படி பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் ஒளியை கண்டுபிடிக்கிறோம். அப்படியே துகளை போகும்போது கடைசியில எதுவுமே இல்லாம அந்த எல்இடி பாருங்க பட்டையை கிளப்புது. குறைந்த சக்தியில் அதிக வெளிச்சம், குறைந்த சக்தியில் அதிக. அதனாலதான் அது. சரி, அப்படியே சந்திப்போம், நாளைக்கு பேசுவோம். ஓகே, நன்றிங்க.